Hey dears, let's welcome back to Dia Biology. Actually, இன்னும் 2 நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீட் எக்ஸாம். ஸோ எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த 2 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த வீடியோ. இட் மீன்ஸ் வாட் டூஸ் அண்ட் வாட் டோன்ட்ஸ். நீங்கள் இந்த டேஸில் நீங்கள் பண்ணக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் உங்களுக்கு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா what do's and what don'ts எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணணும், வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி யூ ஷுட் பி கீப் இட். ஓகே, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் என்ன அப்படின்னா இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். First one, ரிவிஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அதே நீங்கள் ஒரு பயாலஜியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜி அப்படின்னா ஒரு டயக்ராமேட்டிக் அந்த மாதிரி வந்து ரிவிஷன்ஸாக போய்க்கோங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபார்முலாஸ், கெமிஸ்ட்ரினாலும் ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்ஸ் சம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் அதெல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிவிஷனில் வந்து பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் இஸ் அ first strategy and very important strategy too. Okay, and second என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மார்னிங் நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்களா, ஆஃப்டர்நூன் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், ஈவினிங் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கலாம். ஸோ உங்களோட பிளானையே ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணாதீங்க. வாட் இஸ் த தேர்ட் ஒன் அப்படின்னா, லைட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ண கொஷின்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லைட் ரிவிஷன், லைட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டை போட்டு ரொம்ப உங்களை வந்து காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ண வச்சுக்காதீங்க. வாட் இஸ் த ஃபோர்த்து ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா, எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியை இப்போவே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எக்ஸாம் ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் எக்ஸாம் ஹால்குள்ளே போனோடனே நான் வந்து என்ன கொஷின்ஸை நான் போடணும் அப்படின்னா பயாலஜி கொஷின்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு போடுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸு. ஸோ உங்களோட டைமை வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் பயாலஜி இந்த டைமில் முடிச்சிருவேன், ஃபிசிக்ஸை இந்த டைமில் முடிச்சிருவேன், கெமிஸ்ட்ரி இந்த டைமில் முடிச்சிருவேன், லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து நான் செக் பண்ணுறதுக்கு வந்து வச்சுப்பேன் அப்படின்றத வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை வந்து போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நான் போய் அந்த இருக்கக்கூடிய டைமாக நான் எப்படி ஷெட்யூல் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரியராகவே பிளான் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, வாட் இஸ் த ஃபிஃப்த் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்லீப். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக படித்து அங்கே போய் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி சாலிடாக 7 to 8 ஹார்ஸ் வந்து நல்லா தூங்கிடுங்க. பிகாஸ் ஸ்லீப் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெமரிக்கும் சரி ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ 7 to 8 ஹார்ஸ் நல்லா தூங்குங்க, உங்கள் பிரெயினை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த சிக்ஸ்த் அப்படின்னா, கீப் எவ்ரி திங் ரெடி. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இட் மீன்ஸ் May 2 நைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிட் கார்டு எடுத்துருக்கணும், ஐடி ப்ரூஃப் எடுத்துருக்கணும், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கணும். May 3 நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறீங்களோ அதை நைட்டே வந்து ப்ரியராக எடுத்து வச்சுருங்க. ட்ரெஸ் கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் கைடன் லைன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய மாதிரி என்ன ட்ரெஸ் கோட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ரியராக நைட்டே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 7th இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன அப்படின்னா, ஸ்டே காம் அண்ட் கான்ஃபிடென்ட். நம்ம வந்து ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ ஒரு 6 மாதமோ நம்மளால் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம், கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் ட்ரைன் யுவர் மைண்ட், டெல் டு யுவர் மைண்ட். உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க, ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஐ வில் டூ மை பெஸ்ட். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட டே அப்போது என்னோட பெஸ்ட்டை வந்து நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கிளியராக இருங்க. ஓகே, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டூஸ். ஓகே, இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோன்ட் ஸ்டார்ட் எனி நியூ சாப்டர். இந்த டைமில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர், கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வரும். ஆனால் நீங்கள் அதை படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த டைமில் நான் நினைக்கிறேன் எக்ஸாம் வச்சுட்டு எதுக்கு நம்ம இப்போ போய் புது சாப்டரை டச் பண்ணோம்? திங்க் அபவுட் இட். ஸோ புதுசாக எந்த ஒரு சாப்டரையுமே டச் பண்ணாதீங்க. ஓகே, ஃபைன். ஏன்னா நீங்கள் ஒரு புது டாபிக் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தேவையில்லாத கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ புது சாப்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே வேணாம். வாட் இஸ் த செகண்ட் திங் அப்படின்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். ஓகே. ஸோ நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் இது. ஐயோ அவங்க அதெல்லாம் படிச்சிருக்காங்க, இதெல்லாம் படிச்சிருக்காங்க, அவங்க ரிப்பீட்டர், அவங்க வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கம்பேரிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸில் போயிட்டுருக்கோம், நம்ம ஒரு பாத்வேல போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே. யாரையும் பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க அவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ படிச்சிருக்காங்க. எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து பயப்படுறது இதுதான், என்னடா இத்தனை அடிஷ்னல் ஷீட் வாங்கி எழுதுறானே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, யாரையும் உங்கள் கூட கம்பேரே பண்ணிக்காதீங்க. யூ ஆர் ஸோ யூனிக். அந்த மாதிரி மட்டும் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் படித்த மாதிரி வேறு யாரும் படிக்கல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. வாட் இஸ் த தேர்ட் திங் அப்படின்னா, டோன்ட் டூ ஓவர் மார்க் டெஸ்ட். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலைல ஒரு மார்க் டெஸ்ட், ஆஃப்டர்நூன் மார்க் டெஸ்ட், ஈவினிங் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டுட்ருப்போம். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டில் வந்து மார்க் கம்மியாகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது கம்ப்ளீட்டாக உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து அப்படியே உடச்சி விட்ரும். ஸோ அதனால் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, ஒரு புதுசாக எதையுமே வந்து பண்ணாதீங்க. ஓகே. இட் மீன்ஸ் ஒரு புதுசாக ஒரு மார்க் டெஸ்ட்டை போட்டு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பார்த்துக்கலாம். நம்ம வந்து எவ்வளவோ மார்க் டெஸ்ட் எழுதிட்டோம், எவ்வளவோ டெஸ்ட் போட்டிருக்கோம், எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் பண்ணாதான் இந்த 2 days பண்ணிடுவோம். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு காம் டவுனாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு காம் டவுனாக இருங்க. ஓகே. அண்ட் தென் வாட் இஸ் த ஃபோர்த் ஒன் அப்படின்னா, டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஸ்லீப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம இப்போ வந்து இவ்வளோ டேஸ் நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம், இவ்வளோ இயர்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ மந்த்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ படிக்காத வந்து நம்ம இந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்லீப்பில் வந்து நம்ம எதுவுமே பண்ணிட போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 to 8 hours நல்லா தூங்கிடுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 3 மணி முடிய 4 மணி முடிய படிச்சுட்டு போய் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸாக உங்களோட மெமரியும் சரி, உங்களோட கான்சன்ட்ரேஷனையும் சரி ஃபுல்லாக பிரேக் பண்ணி விட்டுரும். ஸோ நல்லா தூங்குங்க, பிரெயினை காமாக வச்சுக்கோங்க, அப்புறம் எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. ஓகே. அண்ட் தென் 5th விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் பேனிக் இன் எக்ஸாம் ஹால். நீங்கள் இப்போ ஒரு கொஷினை பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்வியஸாக நமக்கு இது டஃப்பாக ஃபீல் ஆகும் தான். ஏன்னா இந்த கொஷின் வந்து நம்ம பார்க்காத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். என்ன பண்ணுறீங்கன்னா, பேனிக் ஆகாதீங்க. ஓகே, பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது, அந்த கொஷினை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு காம் டவுனாக போடுங்க, திரும்ப அந்த கொஷினுக்கு வாங்க. ஓகே. ஸோ ஒரு கொஷினை பார்த்தோன்னா ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா நம்ம அதை பார்த்த கொஷின் மாதிரி தான் இருக்கும், படித்த ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த சடன் பாயிண்டில் வந்து நமக்கு ஞாபகம் வராது, திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பேனிக் ஆகி தெரிஞ்ச கொஷினையும் விட்டுறக்கூடாது. ஓகேவா. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆசிலேஷனாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஓகே. நம்ம திரும்ப பார்த்துக்கலாம், திரும்ப அந்த கொஷினுக்கு வந்துக்கலாம். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுருங்க. ஓகே. அனேன் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் இஸ் த அக்யூரசி, நாட் அட்டெண்டிங் ஆல் கொஷின். ஓகேவா. நம்ம எந்த அளவுக்கு கரெக்டான கொஷினை போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா கொஷின்ஸையும் நம்ம போடுறது வந்து இங்கே விஷயமே கிடையாது. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து ஒரு பயாலஜியில் 90 கொஷின் போடுறீங்க அப்படின்னா 90க்கு ஒரு 85 கரெக்டாக இருக்குனாலே ஆப்வியஸாக யூ வில் கெட் அ குட் ஸ்கோர். கரெக்டாக நீங்கள் வந்து அந்த 90 கொஷினை போட்டு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு 20 கொஷினோ ஒரு 25 கொஷின் போட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸாக அங்கே ஃப்ளாப் ஆகிடும். ஓகே. நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கு கூட நம்மளாம் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மட்டும் யூ கோ ஃபார் இட். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டோன்ட்ஸ். இதெல்லாமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் வித் த ஈஸி கொஷின். ஐ ஹோப் எல்லாருக்குமே பயாலஜி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் வித் த பயாலஜி கொஷின்ஸ். பயாலஜி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து போங்க. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ தான் வந்து உங்கள் பிரெயினும் வந்து கொஞ்சம் இதாகிக்கும். பரவாயில்ல, நமக்கு நிறைய கொஷின்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சப்கான்ஷியஸை வந்து ஏமாற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே நெக்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஓகேவா. வாட் இஸ் த செகண்ட் திங் அப்படின்னா, ஒரு கொஷினை போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ரீட் பண்ணி ஸ்லோவாக ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து பிக் பண்ணுங்கள். ஸோ ரீட் கேர்ஃபுல்லி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே.
அண்ட் வாட் இஸ் த தேர்ட் திங் அப்படின்னா, நம்ம நிறைய பண்ணுற மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான். ஃபில் ஓஎம்ஆர். ஓஎம்ஆர் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின் நம்பரை பார்த்துட்டு ஏ ஆப்ஷனா, பி ஆப்ஷனா, சி ஆப்ஷனா, டி ஆப்ஷனா இப்படி வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிளியர் ஆகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு கொஷின் போடுறதுக்கு முன்னாடி ரீசெக் பண்ணிவிட்டு போடுங்க. 10th கொஷின் ஏ ஆன்சர், இங்கே 10th கொஷின் ஏ ஆன்சர் அப்படி பார்த்துட்டு ஒரு டாட் வச்சுட்டு திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு கூட போடுங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ ஓஎம்ஆரை ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வரைக்குமே என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வரைக்குமே ஆஸ் அ சர்வேயில் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷினையே 2-3 கொஷின் வந்து அங்கே ஓஎம்ஆரில் தப்பாக ஃபில் பண்ணிட்டு வருவோம். அது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் தான். நம்ம எத்தனை மார்க் டெஸ்ட் போட்டாலுமே அதை வந்து நம்ம தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ ஒரு டைம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிட்டு போட்டுருங்க. தட் இஸ் அ பெட்டர் திங். ஓகேவா? அண்ட் தென் 4th திங் என்ன அப்படின்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸை வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா செக் பண்ணுறதுக்காக. எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் போட்டிருக்கீங்களா, ஓஎம்ஆரில் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து தனியாக வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஃபில் பண்ணி கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணாதீங்க. ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் லிசன் கைஸ், என்ன அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் டு பி அ பர்ஃபெக்ட். நம்ம யாரும் பர்ஃபெக்டாக இந்த 720க்கு 720யும் நம்ம எடுக்கணும்னு இல்லை. நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல காலேஜ்க்கு போனோன்னா போதும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு காமாக, ஸ்மார்ட்டாக, கான்ஃபிடென்ட்டாக இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் இங்கே விஷயம். ட்ரஸ்ட் யுவர் ப்ரிப்ரேஷன் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். தட் இஸ் அ மேட்டர் ஹியர். ஓகே, நம்ம இவ்வளோ டேஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நமக்கு கிடைக்கலன்னா வேறு யாருக்கு கிடைக்கும்? ஜஸ்ட் திங்க் லைக் தட். அப்படி தான். ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் அண்ட் டூ வெல். எந்த அளவுக்கு உங்களால் பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். தெரியாத கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. May 3 is a big day for the NEET aspirants. So do well as much as possible. And இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் வித் your friends. Okay guys, bye and do well. Okay, ta-ta.